ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க இருங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பிழைக்க வச்சிருவார். ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் நான் பண்றேன். கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. அப்பதான் அட்மிட் பண்ணிப்போம். சீக்கிரம் போங்க. சார், ஃபேஷன் பேர்ல பில்லு கொடுங்க. டாக்டர், பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு. இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 8300 சார். ஃபேஷன் பேர்ல பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்தா, இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. இந்தயா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமா இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேல ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வர வச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. ஆனா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வெல்கம். ஹலோ, லெட்ஸ் கோ. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட். டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. நினைவு லேசா வந்தது. உங்களை கூப்பிடலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள மயக்கமாயிட்டாரு. 2 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு? செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயே வா. ஆமா ஜாலிதான். டாக்டர், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு. வெளியே நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்ப டாக்டர் வருவாரு. ஐ எம் சாரி, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாரு பாரு.